Hi friends, welcome to VividTech. உங்களுடைய சாம்சங் மொபைலில் கேமரா ஒர்க் ஆகுது இல்லையா? அதாவது நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணுறீங்க, ஃபுல்லாகவே பிளாக் ஸ்க்ரீனாக தான் இருக்குது, கேமரா ஒர்க் ஆகுது இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் மொபைலில் கேமரா ஒர்க் ஆகாட்டி எப்படி அதை ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் உங்கள் சாம்சங் மொபைலில் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் கேமரா ஒர்க் ஆகாத ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் கேமரா ஒர்க் ஆகலை, பட் கேமராவை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கேமரா செட்டிங்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரீசெட் பண்ணுங்கள். இப்படி கேமரா செட்டிங்ஸை ரீசெட் பண்ணும் போது கூட கேமரா ஆப்பில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா அது ஒட்டுவாகவே ரீசெட் ஆகி எந்த இஷ்யூ இல்லாமல் நம்மளால் கேமரா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களுமே இப்படி கேமரா ஒர்க் ஆகாமல் கேமரா ஆப் ஓப்பன் ஆகுமா இருந்துச்சுன்னா இப்படி செட்டிங்ஸை ரீசெட் பண்ணியுமே கேமரா ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு இதில் உங்கள் மொபைலோட ஆப்ஸ் எல்லாமே காட்டும். இதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும், அதில் கேமரா அப்படின்றத சர்ச் பண்ணி உங்களுடைய சாம்சங் கேமரா ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு இதில் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனையுமே கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்து டிலீட் பண்ணி நீங்கள் கிளியர் டேட்டா பண்ணுங்கள். இப்படி செய்யும் போது கேமரா ஆப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குமா இருந்துச்சுன்னா அது ஒட்டோவே சோல்வ் ஆகிட்டு டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கேமரா ஓப்பன் பண்ணுவோமா இருந்தால் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களுமே இப்படி கிளியர் டேட்டா பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பையுமே ட்ரை பண்ணிட்டீங்க, அப்பையும் ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்கள் மொபைலை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது கூட நம்ம மொபைல்லே ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் சைட் இஷ்யூ இருக்குமா இருந்தால் கூட அது சம்டைம்ஸ் ஒட்டுவாகவே சால்வ் ஆகிட்டு கேமரா ஒர்க் ஆகாத ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எல்லா ஸ்டெப்பும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மொபைல் வாரண்ட்டி இருக்குமா இருந்துச்சுன்னா வாரண்ட்டிக்கு கிளைம் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி வாரண்ட்டி இல்லைன்னா ஏதாவது ஒரு ரிப்பேர் சென்டருக்கும் கொடுத்து இல்லாட்டி சர்வீஸ் சென்டரில் கொடுத்துமே கேட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.